என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவ சொல்லு. எடு கதை திறந்து நான் சொல்றேன் ஆறுமுகம். ஆமாண்ணா சாலமன் அவர் தான் ஓடிபி சொன்னாரா? 66 44 66 திருவள்ளூர் தானே? ஆமா திருவள்ளூர். பெல்ட் ஷீட் மட்டும் பேர் வந்து ஆறுமுகம்ண்ணா. என்ன வேலையா போறீங்க? திருவள்ளூர் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். வண்டி புக் பண்ணது யாரு? ஃப்ரெண்டு சாலமன் சொல்லிட்டு. சரி. இல்ல சாயந்தர நேரத்துல டிராபிக் அதிகமா இருக்கும். ஆமா கொஞ்சம் முன்ன இல்ல இப்ப கொஞ்சம் டிராபிக் அதிகமாயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியுது இல்ல? ஆமா ஆமா. 100 ரூபா சேர்த்து கூட தான் கேட்டேன் உங்க ஃப்ரெண்டு கிட்ட. என்ன சொன்னா? இல்ல அதெல்லாம் தர முடியாது, நீங்க வரவிட்டோன்னா வாங்கி அப்படி சொன்னாரு. வரவிட்டோன்னா ஆமா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோண்ணா. நீங்க? சாப்பிட்டா சார். லோக்கல்ல நீங்க? இங்க லோக்கல் தான். என்ன சொல்றதுன்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னாச்சுண்ணா? ஒரு சின்ன பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கிறேன் நான். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்க பண்றீங்களா? போற வழிதான், அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கறேன் நான். சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. திண்ணனூர்ல தான் வந்து என் பையன் படிக்கிறான். சரி. 6 வயசாகுது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். என்னன்னா இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து தெரியாது. சரி. என்னன்னா அவங்க வேற மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணதுனால வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டுல சொல்ல கிடையாது. பொண்ணோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமா வந்து எம்எல்ஏவா இருக்காரு. அது சிட்டிங் எம்எல்ஏ. அவங்க வீட்டுக்கும் தெரியாது, எங்க வீட்டுக்கும் தெரியாது. நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 6 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். இப்ப என்னன்னா நம்ம பையன் வந்து படிக்கிற ஸ்கூல்ல இன்னும் ஒரு கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வருது ஸ்கூல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே, ஆண்டு விழா சொல்லுவாங்க. அதுல வந்து பையன் வந்து மணி ஒரு 3:30 மணிக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்கான். சரி. பிரைஸ் வந்து தராங்க. வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து அவனு கண்டிப்பா ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நான் போனதே கிடையாது. ஏன்னா இப்ப அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏவோட ரிலேட்டிவ் ஸ்கூல் தான் அது. சரி. இப்ப எங்க சொந்தக்கார பசங்களும் நிறைய பேர் அங்க படிக்கிறாங்க அந்த ஸ்கூல். ஆமா, அதனால பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் போகவே மாட்டேன். இப்ப பிரைஸ் வாங்குறது நீ வந்து அவனு நீங்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டதும் சரி, அதுக்கப்புறம் வரவே மாட்டீங்கன்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து சொல்றாங்க. போகணும்ல, பையன் ஆசை நிறைவேற்றணும்ல. அதுதான் போகணும். இப்ப நான் போனா வீட்டுல மாட்டி பண்ணுவோம்னு எனக்கு ஒரு பயம். சரிங்களா? இப்ப எனக்கு நீங்க என்ன உதவி பண்ண போறீங்கன்னா, ஸ்கூலுக்கு போய் நிப்பாட்டுறேன். சரிங்களா? நீங்க வந்து என் பையனுக்கு அப்பா மாதிரி. சரி. பையன் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்களா? பையன் பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே நீங்க என்ன பண்றீங்க, உடனே மேல போறீங்க, பிரைஸ் வாங்குறீங்க. இப்ப என்னன்னா நான் எதுக்கு போக மாட்டேன்னா என்னோட சொந்தக்காரங்களும் வந்துருவாங்களோ ஒரு பயம். அது இல்லாம அந்த ஸ்கூல்ல வந்து ஆண்டு விழா காலையில இருந்து ஓடிட்டு இருக்குது. அது Facebookல லைவ்ல போடுறாங்க அவங்க. அதுல ஒரு 1 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க. இப்ப அதுல யாராவது வந்து நான் பிரைஸ் வாங்கும் போது ஃபாலோவர்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா அது எனக்கு பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் வந்து இப்ப என்னன்னா இப்ப உங்களை நான் கேக்குறேன். நீங்க சொல்றது கரெக்டு. நான் எப்படி நான் பண்ண முடியும்? உங்க பையனுக்கு நான் எப்படி அப்பாவை போய் நான் நிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே ஸ்கூல்ல பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பசங்களாம் அங்கே படிக்கிறாங்க. அந்த டைம்ல வருவாங்க. நான் போய் நின்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட ஃபியூச்சர் வந்து பாதிக்கல. நாளைக்கு அது தேவையில்லாம எங்க வீட்டுல பிரச்சனை வரும். இல்லைண்ணா இப்ப உங்க வீட்டுலன்னா இப்ப நீங்க சொல்லிடலாம்ல, இந்த மாதிரி வண்டி புக் பண்ணோம், டிரைவர் வந்தாரு, அவர் வந்து கல்யாணம் ஆனது வீட்டுக்கு தெரியாது. கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாளைக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ இப்ப நீங்க வீட்டுல நீங்க சொல்லிடுங்கன்றேன். நான் சொன்னாலும் சில பேர் ஏத்துவாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, வேற மாதிரி நினைக்குவாங்க. என்னை தவறா நினைக்க மாட்டாங்க. பொறிக்கு பையன் 2-3 கிழமை தெரியுமா? அதுக்குதான் சொல்றேன், நான் வேணான்றேன். நான் அந்த இது வேணா வேற மாதிரி ஹெல்ப் சொல்லுங்க, கண்டிப்பா நான் செய்யறேன். இந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு அது தலைவலி இல்லை. அதுக்காக சொல்றேன். அப்ப இப்ப வரமாட்டீங்க நீங்க? இல்ல, வாய்ப்பு இல்லை தலைவர். என்னன்னா கோச்சிக்காதீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வேற மரணம் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணிருக்கேன். இல்ல, அதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? நீங்க
சப்போர்ட் பண்ணலாம் தலைவா. திருப்பி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எப்படி அது எனக்கு தேவையில்லைண்ணா. இல்ல இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, எனக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா. நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அப்படி உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. சும்மா இந்த என்ன சொல்றது இப்ப பெரிய இது மாதிரி எல்லாம் பேசாரு, எனக்கு அதெல்லாம் புரியாதுண்ணா. என்ன தலைவா, எனக்கு வந்து என்னோட பிரச்சனை முடியணும், அதுக்காக புரியுதா? நீங்க வரீங்க வந்து பிரைஸ் வாங்க போறீங்க, வேணா பிரைஸ் வேணா நீங்க எடுத்துட்டு போங்க. அது பிரச்சனை. உங்க பேச்சே சரியில்லை தலைவர. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எப்படி எனக்கு, நான் இந்த ஒரு பிரச்சனை சப்போஸ் நான் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா கூட நாளைக்கு வேற மாதிரி பிரச்சனைனா எப்படி நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன்? நாளைக்கு உங்களோட உனக்கு பிரச்சனை நீ தான் பாக்கணும். அதை இல்ல பாத்துக்கலாம் தலைவா, வாய்ப்பு இல்ல. நீங்க வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன சொல்றோம், ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராவது இருந்தா பாருங்க. உங்க பிரச்சனைக்காக நான் தலையிட்டு தேவலாம், எனக்கு பிரச்சனை வரக்கூடாது சொல்றேன். நீங்க கோச்சிக்கிட்டீங்களா இப்ப? ஆமா, கோச்சிக்கிறதுனால நான் பண்ணலன்னு சொல்றேன். எனக்கு வேணாம், நான் நல்லபடியா ஏதோ ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு வரமே அப்படின்றதுக்காக பார்த்தேன். எனக்கு வந்து என் பொண்டாட்டிட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு கோவம் வந்துடும் எனக்கு. அதே மாதிரியே எனக்கு வருது அப்பப்போ கோவம் வருமா? இப்ப என் மேல கோவப்படுறீங்க நீங்க? இல்ல நீங்க வரலன்னு சொல்றீங்களா? நீங்க வரலன்னு தானே சொல்ல முடியும், வேற எப்படி சொல்றது? அது நீங்க வரலன்னு சொல்றதா எனக்கு கோவம் வருதுன்றேன். என்ன பண்ணுவீங்க கோவம் தான்? இந்த மாதிரிலாம் கேட்டா நான் என்ன பண்ணுவீங்க? அது தெரியாம தான் கேக்குறேன். என்ன பண்ணுவீங்க? நீங்க எனக்காக வர போறீங்க, இப்ப உங்கள்ட்ட போய் நான் கோவம் சார் வண்டி நிப்பாடி, நான் வண்டி போயிட்டு இருக்கனால எதுவுமே பேச முடியும். இப்ப நான் வந்து உங்கள்ட்ட அந்த என்ன சொல்றது திமிரா பேசியிருப்பேன் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, அது எனக்கு தெரியல நான் அப்படி பேசினான்ட்டு. அப்படி பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சரியா? காலில் வேணா விழுவாரு தலைவா, அப்படி எல்லாம் கிடையாது. இல்லண்ணா, இப்ப நீங்க திமிரா பேசணும்னு சொன்னீங்களா, நான் ஒத்துக்கிறேன். தெரியாம கூட ஏதாவது சொல்லிடலாம் வார்த்தை. 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் ஸ்கூலு, டைம் வர ஆயிட்டு. நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல எனக்கு வந்து அத ஒரு இதே கிடையாது, உடன்பாடு கிடையாது. அதனால வேணாம், என்னை கொண்டு போய் தயவு செய்து விட்டுருங்க. இல்ல இந்த இடத்துல என்ன டிராப் பண்ணிடுங்க, பரவாயில்ல, என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பஸ்ஸாவது பிடிச்சி போய்க்கிறேன், இல்ல ஷேர் ஆட்டோவாக பிடிச்சி நான் போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மண்டை சூடாகுது எனக்கு. மண்டை சூடாகுதுன்னா அதுக்காக நான் என்ன பண்ணணும்? இப்படி கேட்டா என்ன பண்ணணும் சொல்றேன்? இல்ல என்ன பண்ணணும்? நான் வரப்போறீங்க இல்லன்ற, நான் வரலன்ற, வேணான்ற, நான் வேணாங்கிறேன். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணான்ற? வேணாம், நீ எதுவும் கொடுக்க வேணாம், நானே எதுவும் பண்ண கொடுத்தாங்க உனக்கு வேணான்ற. என்னதுக்கு தேவையில்லாம சத்தம் போடுறேன்? தேவையில்லாம அப்புறம் வேணான்ற, நான் தான் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, நீ வர பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? இறக்கி வண்டி இறக்கி விடு. நான் என்ன கோச்சிக்கிறேன்? இறக்கி விடுப்பா. நான் கோச்சிக்கிறேன், நான் சொல்றேன் இறக்கி விட சொல்றேன். நீங்க திருவள்ளூர் போறேன்னு சொன்னீங்க. வேணாம், நான் பரவாயில்ல, பஸ் வரும் இல்லன்னா ஆட்டோ வரும், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். என் கூட வரது விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்ல, வேணாம், நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதுக்கான அமௌண்ட் என்னவோ நான் கொடுத்துறேன். ஒன்றும் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், சொன்ன மாதிரி 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துறேன். போதும் நண்பா, நீங்க போதுன்னு சொல்லிட்டேன், வேணா விட்டுருங்க, இறக்கி விடுங்க. ஆனா நான் சொல்றேன் இறக்கி விடுன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் திறந்து விடுப்பான்றல, திறந்து விடுப்பா. நான் பெல்ட்டை கட்டுறேன், டைட்டா இருக்குண்ணா. இந்த மாதிரி நான் பல பேர்த்த பாத்துருக்கேன்ப்பா. நேத்து நான் பாக்கல. நான் சொல்றேன் ஓபன் பண்ணுப்பா, தேவையில்லாத பேசாத. நான் சொல்றேன் கேளு, நான் பண்றேன். நான் சொல்றேன் கேளு. என்ன பின்ன நான் சொல்றேன் கேளு தான சொல்றேன். தம்பி புரியல, நீ என்ன தம்பி புரியல? என்னங்கற தயவு செய்து கலெக்டர்னு சொன்ன. டேய் நான் விளையாடுறியா? நீ என்ன பண்றன்னு பாக்குறியாப்பா? நான் என்ன சொன்னேன் பாக்குறியாப்பா? நான் சொல்றேன் கேளு. திறந்து விடணும், தேவையில்லாத பேச விடு. நான் சொல்றேன் கேளு, ஒரு நிமிஷம். நான் சொல்றேன் கேளு. அப்புறம் என்ன பண்ணுவ? நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் ஸ்கூல் 1 கிலோமீட்டர் சொல்றேன் கேளு. சொல்றேன் கேளு. ஒரு கிலோமீட்டர் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் இதுக்கு மேல. ஒரு மனுஷனுக்கு உதவியே பண்ணல. நீ வேணாம்ப்பா, போதும், எதுவுமே பேச விட மாட்டேன். வேணாம், 1 கிலோமீட்டர் ஸ்கூல் இருக்கு. வரலன்ற அப்புறம் திறந்து விடு, வரலன்ற நான் திறந்து விடு. உனக்கு என்ன இப்ப பிரைஸ் வந்து நீ வாங்கிட்டு போய் வேணாம், உன் பிரைஸ் வச்சு நான் என்ன பண்றது? வீட்டுக்கு எடுத்துட்டு நீ போய் வாங்கிக்கேன்ற, உன் பிரைஸ் வாங்குறதுக்கா நான் வரல. கடைசியா கேக்குறேன், கடைசியா கேக்குறேன். திறந்து விடுப்பா, உன்கிட்ட பேசுறேன், எனக்கு விருப்பம் இல்ல. திறந்து விடு. கடைசியா கேக்குறேன், கடைசியா கேக்குறேன். வேணாம், லாஸ்டா கேக்குறேன், கடைசியா. உன்னால முடியுமா? முடியாது. உடனே சொல்லாத, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லனா. முடியாது. கடைசியா பாரு, என்ன பண்ணுவ? என்ன கை நீங்கிற? நீ என்ன கை நீட்டுற? நான் வயசுல பெரிய ஆளா வந்து அடிச்சது கிடையாது, இது வரைக்கும் அடிச்சது கிடையாது. முத முறையா அடி வாங்கிட்டு நீ ஓடுறது. நீ சொல்லணும், பசங்க போன் பண்ணா பொழுப்புன்னு வந்துருவானுங்க. பாத்துக்க, நல்லா இருக்காது. சொன்னா எத்தனை பேர் வருவாங்க? தாண்ட மாட்டேன். எத்தனை பேர் வருவாங்க? தாண்ட மாட்டேன். எத்தனை பேர் வருவாங்க? பாக்குறியா? எத்தனை பேர் வருவாங்க? பாக்குறியா? நீ சும்மா திறந்து விட, திறந்து விட. பயம் வந்துருச்சு உனக்கு. யாரு? எனக்கு பயமா? எனக்கு துடிக்குது பாரு. ஆமா துடிக்குது, பயம் வந்துருச்சு உனக்கு. பயம் வருது இல்ல? எனக்கு எப்பவுமே பயம் வருது இல்ல? நீ வரியா வரல, வரியா வரல. நீ முடியுமா? முடியாதா? நீ போன் அடி பாப்போம், திறந்து விட முடியுமா? முடியாதா? உனக்கு யாரும் இல்ல, பசங்க ஒரு நிமிஷம் கேளு. நான் சொல்றேன் கேளு. கடைசியா வரைய வர மாட்டேன். முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. கதை திறந்து
திறந்து விடு. நான் சொல்றேன் கேளு. இருண்ணா, நான் திறந்து சொல்றேன் விடு. கேளு. ஒரு நிமிஷம். முடியாது. நான் சொல்றேன் திறந்து விட கேளு. முடியாது. திறக்கலாம் முடியாது. திறந்து விடு. திறந்து நான் சொல்றேன் கேளு. நான் இருண்ணா, ஒரு நிமிஷம் இருண்ணா. அண்ணா, இருண்ணா, நான் prank ண்ணா. என்ன prank? நான் யூடியூப் என்ன prank. prank? யூடியூப் prank நான் சொல்றேன் கேளுண்ணா. என்ன யூடியூப் prank? நான் உன் ஃப்ரெண்டு தானே பண்ண சொன்னாரு. யாரு? அவர் தானே சாலமன் தானே பண்ண சொன்னாரு. என்ன சொன்னா? யூடியூப்ல prank பண்ணிட்டு இருக்கேன்னா. யூடியூப்ல prank ஆ? ஆமாண்ணா. என்ன prank? அவர் தான் பண்ண சொன்னாரு. அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அவர் நீங்க. ஓ, என்ன விளையாண்டுட்டு அண்ணா, நிஜமா தான் நான் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு எந்த வேலையும் இல்லண்ணா. அவர் தானே சும்மா தானே வர என்ன சொன்னாரு. என்ன சும்மா வர சொன்னாரு? அவர்கிட்ட கேட்டுதான் நீங்க ஃபோன் பண்ணலாம் அவருக்கு. என்ன போன் பண்ணா? நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ன எதுல விளையாடுறதுன்னு உங்களுக்கு விவசாயம் இல்லையா? நான் உங்க ஒரு விஷயமா போயிட்டு இருக்குன்னு சொல்றப்ப ஏன் இந்த மாதிரி தேவை நான் பண்ணிட்டு சொல்றது இருக்கீங்க? கேளுங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. என்ன வேலை? வேலை இருக்குன்னு நான் தான் போய் சொல்லி கூட்டிருக்கேன் அவரை. நீங்க அவர் வந்து பிராங்க் பண்ணுன்னு உங்க ஃப்ரெண்டு தான் அவன் சொன்னாரு. ஒரு லூசு பையன், அவன் பேச்ச கேட்டீங்கன்னா நான் வேற தேவையில்லாம பரவாயில்ல, கேமரா வச்சிருக்க பாருங்க பாருங்க. இங்க இந்த பாருங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? போற இடத்துல வந்துட்டு கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டீங்க. என்னப்பா ஏன் தேவையில்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் எதுக்கு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறான்? கோச்சிக்காரன். என்னப்பா நான் வேற தேவையில்லாம வர இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். வேற வேலை இருக்குப்பா எனக்கு. நான் அதான் சொல்றேன், எதுவும் வேலை இல்லைண்ணா உங்களுக்கு. இருந்து அவன் போன் பண்ணி அவனை வச்சுக்கிறேன். கேளுங்க நீங்க. நான் கேட்டுதான் பண்றான். சரி, அவன் ரைட்டு. அவன் என்னப்பா நீ? ஐயோ, எனக்கு வேலையே வந்து இதுதான். சரி, உங்களுக்கு ரைட்டு. இருக்கவங்க டென்ஷன் பண்ற மாதிரி இருக்குல்ல இது. நீ உங்க ஃப்ரெண்ட கேளுங்க. அவர்கிட்ட கேளுங்களா? இந்த வரேன். ஹலோ, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கார் புக் பண்ணி விட்டு என்ன ஃப்ராங்க் சொல்லிட்டு இருக்கிறியா? டேய் என்னடா ஏதோ ஃப்ராங்க் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த பையன் வர ஏதோ ஃப்ராங்க்னு சொல்லி கார்ல ஏத்தி விட்டு உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பையனை வர நான் பிடிச்சிட்டு வேற அடிக்க வர போயிட்டேன். ஏன்டா தேவையில்லா வேலை பண்ணிட்டு இருக்கிற நீ? என்ன டேய் வந்தனா வச்சுக்க அவனை சாத்துங்க. அவனெல்லாம் நல்லா இருக்காது உனக்கு. அதுக்கு வரேன், அங்கதான் நேரம் வந்துட்டு இருக்கேன். வந்து வச்சுக்கிறவனு வரேன். ஆமா, அந்த பையன் தான் சேர்ந்தா வந்துட்டு இருக்கான். நான் வந்து வச்சுக்கிறேன். வை வரேன். செத்தடம் அவனை வரேன்டா. கோச்சிக்கிறீங்க? அப்படி இல்ல நண்பா, நீ சொல்லணும்ல முன்னாடியே. இப்ப சங்கடமா இருக்குல்ல இது. அப்படி இல்ல, இப்ப இதுல என்ன சங்கடம்? இப்ப நீங்க சட்டை பிடிச்சது அடிச்சதெல்லாம் சங்கடம்ன்றீங்களா? இல்ல, நம்ம யாரும் இந்த மாதிரி பண்ண கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதை கூட நீங்க பண்ணலாம். அப்புறம் என்ன, ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் டார்ச்சர் பண்றான்னா இதை கூட பண்ணலாம். அப்புறம் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாரி நண்பா. பரவாயில்ல, இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அதை பத்தி என்னங்கிறது தெரியும். லைவ் ஏன்னா ஒரு டிரைவர் அப்படின்றப்போ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இரவு பார்க்காம கஷ்டம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னன்னா எனக்கு விருப்பம் இல்ல உங்களை அந்த மாதிரி பண்றதுக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு நீங்க வந்து சட்டையை பிடிச்சதோ நீங்க அடிச்சதோ வந்து நான் வந்து பெருசா எடுத்துக்க. நாட்டுல என்னென்னமோ நடந்துட்டு. ஏன்னா வந்து ஒரு மனுஷனை வந்து நம்ம இந்த அளவு வந்து கோவப்படுத்துறோம். இப்ப கோவப்படுத்த அதுக்கான கூலி வந்து கிடைக்கதான் செய்யும். கண்டிப்பா அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம சில டிரைவர்கள் அனுபவிக்கிற அந்த வேதனைகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு சிலர்னால அது எல்லாத்துக்கும் கெட்ட பேர் ஆகுது. இதை நான் பண்ணாம சப்போஸ் இது உண்மையா இருந்து வேற மாதிரியா இருந்தா வச்சுங்களேன், வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக தான். அதே மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் பண்ண சொன்ன உடனே நீங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இதுல அதெல்லாம் எனக்கு உடன்பாடு. நன்றி உங்களுக்கு. நன்றி தோழா. எப்பவுமே நம்ம வந்து எப்படி சொல்றது, ஜாதி மதம் எதையுமே பார்க்க கூடாது. எல்லாமே ஒரு இதா இருக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ உங்க வீடியோ வந்து அவர் வந்து என்ன சொன்னாரு, உங்க ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, போட்டுதான் சொன்னாரு. சரி, உங்கள்கிட்ட ஒரு இடம் நான் கேட்டுக்கிறேன். உங்க வீடியோ வந்து அதாவது யூடியூப் சமூக வலைதளத்துல போட்டுக்கலாமா? போடுங்க. போட்டா மக்கள் நிறைய பேர் ஒரு 50,000 வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு சம்மதமா? ஒன்னும் பிரச்சனை, போடுங்க. போடுங்க. எவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டதுன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கணும்ல. உங்க முகமும் சேர்ந்து வருது யூடியூப்ல. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு சம்மந்தம் மட்டும் போடுவேன். பிரச்சனை இல்ல, டெலிட் பண்ணிடலாம். இல்ல போடலாம் போடணும். சரி, நான் சொல்ற மாதிரி கேமரா இருக்கிறதே தெரியலையே. இங்க வர பாருங்க, கேமரா பார்த்து சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் நண்பா. இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. புரட்சி வாழ்த்துக்கள்.